லலிதா சகஸ்ரநாமத்துல 101ல இருந்து பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, ஒரு சக்கரத்திலையும் எந்தெந்த தேவதைகள், அந்த தேவதைகளுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. எது எதுக்கு யார் யாரு அப்படின்னு சொல்றோம். ஒரு தேவதைய லீடரா வச்சு அவளை சுத்தி எவ்வளவு பேர் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு 101 அதுல பாத்தீங்க அப்படின்னாக்க, கால ராத்திரியாதி சக்தியௌக விருதா ஸ்னிக்தௌ தனப்பிரியா மகா வீரேந்திர வரதா ராக்கின்யம்பா ஸ்வரூபிணி. சோ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்க, முன்னாடி பார்த்தம்போது அவ எப்படி இருந்தா, அங்க பாயசான பிரியாவாக இருந்தா. அதாவது அங்க இருக்கிறவளுக்கு முன்னாடி இருக்கிற போது அவளுக்கு என்ன பிடிக்கும், பாயசம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இங்க ஸ்னிக்தௌ தனப்பிரியாவாக இருக்கா அப்படின்றோம். ஸ்னிக்னம் அப்படின்னா என்னன்னா, இருக்க பிடிச்சுக்கிற தன்மை அப்படின்னு சொல்றான். சோ அதாவது இருக்க பிடிச்சுக்க கூடிய தன்மைனா எதுக்கு இருக்கு, நெய்க்கு தான் இருக்கு இல்லையா. சோ இங்க இருக்கும் போது இவளுக்கு என்ன சாப்பாடு பிரசாதம் பிடிக்கிறது அப்படின்னா, அந்த நெய்யால பண்ண அன்னத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவள். அதுதான் ஸ்னிக்தௌ தனப்பிரியா அப்படின்னு சொல்றது. அடுத்ததாக மகா வீரேந்திர வரதா அப்படின்னு வரும்போது, மகாவீரர்களா இருக்கக்கூடிய குபேரனுக்கும் பிரகலாதனுக்கும் வரங்களை கொடுத்தவள் அப்படின்னு அர்த்தம். குபேரனுக்கு மகாவீரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, பிரகலாதனுக்கும் அதே பேர் இருக்கான். சோ இவா எல்லாரும் என்ன பண்ணிருக்கா, இவா ரெண்டு பேரும்னா நிறைய ஆண்டுகள் அவ அம்பாள் உபாசகர்களாக இவா இருந்திருக்காளாம். சோ மகாவீரேந்திர வரதா அப்படின்னாக்க, சோ அப்ப இவா ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அம்பாள் வர அருள் பண்ணுவாளா அப்படின்னா அப்படி எடுத்துக்க கூடாது. அம்பாள் உபாசகர்கள் எல்லாருக்குமே அருள் பண்ணக்கூடியவா. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் தூய பக்தியோட அம்பாள் உபாசனை பண்றாளோ அவ எல்லாமே மகாவீரர்கள் தான். சோ அவ எல்லாருக்கும் அம்பாள் அருள் பண்ணுவா, அருள் கொடுப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது முதல்ல விசுத்தி சக்கரத்துல இருந்தா இல்லையா, அப்ப அவ எப்படி இருந்தா, பசுலோக பயங்கரியாக இருந்தாலாம். அதுக்கப்புறமா அந்த பயம் போயிட்டு பக்தி வருது நம்மளுக்கு. அப்போ அநாகத சக்கரத்துல மகா வீரேந்திர வரதாவாக விரும்பக்கூடிய வரங்களை கொடுக்கற மாதிரி இருக்கா. அடுத்ததாக பார்த்தோம்னா ராகின்யம்பா ஸ்வரூபிணி, அதாவது அங்க விசுத்தியில அவளுக்கு தாகினி அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. இங்க பார்த்தோம்னா அவளோட பேர் என்னது, ராகின்யம்பா. சோ ராகினி அப்படின்னு இவளோட பேர் இங்க. சோ இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த அவ உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாமரைக்கு எத்தனை தலங்கள், இதெல்லாம் நம்ம முன்னாடியே நிறைய பார்த்துட்டே வந்தோம் இல்லையா. ஒரு இடத்துல தாமரையோட இதழ்கள் அதோட அளவு வேறுபடுறது, அங்க அவளோட பேர் வேற மாதிரி இருக்கு. சோ நீங்க அதை திருப்பி ரிமைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற தாமரைக்கு எத்தனை தலங்கள் அப்படின்னாக்க, 12 தலம் கொண்ட தாமரையில இருக்கா. இந்த 12 தலங்கள் எந்த அக்ஷரங்களை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க, காலராத்திரியாதி சக்தியௌக விருதா. சோ இத முதல்ல நம்ம பார்க்கல இல்லையா, காலராத்திரியாதி சக்தியௌக அப்படிங்கிறது. அதாவது கா அப்படின்னு அந்த அக்ஷரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி கான்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்துக்கு தேவதையாக, காலராத்திரியாக, அதாவது காலராத்திரி தொடங்கி 12 பேர் புடைசூழ இருக்கக்கூடியவள் ராகின்யம்பா அப்படின்னு. செகண்ட் லைனை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைனை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு ஈஸி ஆகும். ஒன்னொன்னுத்துக்கும் இப்ப இதுல நம்ம பார்த்தோம்னா காலராத்திரி தொடங்கி, அதாவது அவதான் ஒரு குரூப் லீடர்னு வச்சுக்கலாம். அவளுக்கு கீழே 12 பேர், அந்த 12 பேர் புடைசூழ இந்த இடத்துல 12 தலம் கொண்ட தாமரையில அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றான். சோ இது அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, மணிபூரக சக்கரத்துக்கு வந்தாச்சு. மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதா, அநாகத சக்கரத்தை பார்த்தோம். அடுத்ததாக இப்ப நம்ம வந்திருக்கிறது மணிபூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரம். மணிபூரக சக்கரத்துல 3 முகங்கள், வதனத்ரய சம்யுதா அப்படின்னாக்க 3 முகங்களோட அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றான். அப்போ கையில ஆயுதம் வச்சுருக்கணும்ல, ஒன்னொன்னுலயும் நம்ம பேர் பாக்குறோம், எப்படி இருக்கான்னு பாக்குறோம். இங்க என்ன மாதிரி ஆயுதம் வச்சுருக்கா அம்பாள், வஜ்ராதிகா யுதோபேதா, அதாவது வஜ்ராயுதம் தரிச்சவளாக இந்த இடத்துல அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, தாமர்யாதிபி ராவிரதா. அங்க இப்போ இவளுக்கு ஒரு நிறமும் இருக்கணும் இல்லையா. மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுக்தா வஜ்ராதிகா யுதோபேதா டாமர்யாதிபி ராவிரதா. இவளோட நிறம் என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல வருது பாருங்க. ரக்தவர்ணா மாம்ச நிஷ்டா. சோ ரெண்டு ஸ்லோகமா நம்ம பார்த்தாதான் இதோட அர்த்தம் கண்டினியூஷனா வரும். இங்க இவளோட நிறம் என்ன,
ரக்தவர்ணா. சோ இவளோட நிறமும் சிவப்பாதான் இருக்கு. டாகினில வரத வந்து ஆரக்தவர்ணா அப்படின்னுட்டும், இங்க வரத வந்து ரக்தவர்ணா அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக மாம்ச நிஷ்டா அப்படின்னு அர்த்தம். முதல்ல துவக் அப்படின்னு சொல்லக்கூடிய தோலுக்கு அதி தேவதையாக இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ருதிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோலுக்கு கீழே இருக்கிற தசை சொல்றோம் இல்லையா, அந்த தசைக்கு அதிதேவதையா இருக்காளாம். அப்படி நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டே வந்தோம். இங்க வந்து பார்க்கும்போது இங்க எதுக்கு அதிதேவதையா இருக்கா? மாம்ச நிஷ்டா, அதாவது மாமிசம் தசைகளுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து தோல், அப்புறமா ருதிரம், அதுக்கப்புறம் திசு, தசை கிடையாது, அதுக்கப்புறமா திசு, அதுக்கப்புறமா இப்பதான் தசைகளுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள். அதனால மாம்ச நிஷ்டா அப்படின்னு பாக்குறோம் நம்ம இந்த இடத்துல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா அவளுக்கு என்ன பிடிக்கும்? குடாண்ண பிரீத்தமானசா. குடாண்ணம்னாக்க வெல்லம் கலந்த சாதம், மேபி சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் வந்து இவளுக்கு ரொம்ப பிரியமானதா இருக்கும். சோ வெள்ளத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சர்க்கரையோட சத்து தான் ரொம்ப சுலபமாக அந்த தசைகளுக்காக சத்தாக இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ எல்லாமே நம்ம சயின்டிபிக்காவும் இதை வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ அந்தந்த இடத்துல அந்தந்த தேவதை இருக்கா, அவளுக்கு என்ன பிடிக்கும். சோ இதுல இருந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம உடம்புக்கு இதெல்லாம் இங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம கரெக்டா சாப்பிட்டுன்னு வந்தாலே என்ன ஆகும்னா நமக்கு எந்த உடம்பும் வராது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் புரிஞ்சுக்கணும். சோ இந்த இடத்துல மாம்ச நிஷ்டாவாக தசைகளுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள் குடான்னத்தை, அதாவது வெல்லம் கலந்த சாதத்தை விரும்பி ஏத்துக்கிறா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தோம்னா சமஸ்த பக்த சுகதா லாகின்யம்பா ஸ்வரூபிணி. சமஸ்த பக்த சுகதா அப்படின்னா என்ன? எல்லா பக்தர்களுக்கும் சுகத்தையும் வரங்களையும் கொடுக்கக்கூடியவள். அதாவது இதுக்கு முன்னாடி அநாகத தேவதை மகாவீரேந்திர வரதா அப்படிலாம் இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இவ வந்து பிரீத்தியோட என்ன பண்றான்னா தன்னை உபாசிக்கிறவாளுக்கு அவ வந்து வரம் கொடுக்கறா அப்படின்னு அர்த்தம். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? உபாசகர்களாக இல்லாதவர்களுக்கும் அருள் கொடுக்கக்கூடியவள். அதாவது நித்திய உபாசகர்களாக இல்லாம என்னைக்காவது ஒரு நாள் கூட நம்ம வந்து அம்மா அப்படின்னு லலிதா தேவிய பார்த்து கூப்பிட்டாலே, லலிதா தேவியோ காமாட்சியோ நமக்கு யார பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலே, அப்படி சொல்லக்கூடியவாளுக்கும் ஒரு தடவை சொன்னா கூட நித்திய உபாசகர்களா கூட இருக்கணும்ன்றது கிடையாது. என்னைக்கான ஒரு நாள் அம்மான்னு பேர் சொல்லி, சௌந்தர்ய லகரியில கூட அம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோடனே அப்ப சொல்லிருக்கா இல்லையா அதுல, ஐயோ நம்ம பக்தன் என்ன கேக்குறானோ அப்படின்னு கடகடான்னு ஏதோ கொடுத்துருவாளாம். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பாப்பாளா, ஐயோ அவன் கேட்டதான் நம்ம கொடுத்தோமா அப்படின்னு. சோ அந்த அம்மான்னு கூப்பிட்டாலே அவ்வளவு மகிழ்ந்து போயிடுவா அப்படின்னு அர்த்தம். சோ அவ்வளவு சுகத்தை கொடுக்கக்கூடியவள். அப்ப இவளுக்கு என்ன பேர் இருக்கு இங்க? லாகின்யம்பா ஸ்வரூபிணி. லாகினின்ற பேரோட இருக்கா. இவளை சுத்தி யாரெல்லாம் இருக்கா அப்படின்னாக்க இங்கேயும் வந்து அக்ஷரங்கள் தான். அதாவது 10 அக்ஷரங்களுக்குரிய தேவதைகள் புடைசூழ இங்க 10 தல தாமரையில லாகினி இருக்கா. முதல்ல 12 தல தாமரை, இப்ப 10 தல தாமரையில இங்க யாரு இருக்கா? லாகினி அப்படிங்கிறவ வந்து வீட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக டாமர்யாதி பிராவிருதா அப்படின்னு சொல்றோம். 10 தல தாமரையில யாரெல்லாம் இருக்கான்னா டா அப்படின்ற எழுத்துல ஆரம்பிச்சு 10 அக்ஷரங்கள். சோ டாமர்யாதி பிராவிருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டா அக்ஷரத்துக்கு இருக்கக்கூடிய தேவதையில தொடங்கி பாவர்க்கத்துல 2 அக்ஷரங்களுக்குரிய தேவதைகள் வரைக்கும் 10 தேவதைகளால சூழப்பட்டிருக்கா. இதுல என்ன அக்ஷரங்கள்னாக்க தேவநாகிரியில, அதாவது சான்ஸ்கிரிட் அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான். ஏன்னா அம்பாலே நம்ம மாத்ருகா வர்ண ரூபினின்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்தந்த ஒரு லெட்டருக்கு தகுந்த மாதிரி அதுல ஆரம்பிக்கிற தேவதைகள் புடைசூழ இருக்கா அப்படின்னு பாக்குறோம். சோ இப்படி நம்ம ஒரு ஒரு சக்கரமா பார்த்துட்டு வரும்போது அடுத்ததாக சுவாதிஷ்டான சக்கரத்துல யார் இருக்கா? சுவாதிஷ்டானாம் புஜகதா சதுர்வக்திர மனோகரா. சோ அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டானம். இங்க எப்படி இருக்கான்னா 4 முகங்களோட இருக்கக்கூடிய தேவதையாக இங்க வந்து அம்பாள் பிரகாசிக்கிறாளாம். சுவாதிஷ்டானாம் புஜகதா சதுர்வக்திர மனோகரா அப்படின்னு அடுத்தடுத்தது 2 கண்டினியூஸா வருது இல்லையா. சுவாதிஷ்டான சக்கரஸ்தானத்துல தாமரையில வீற்றிருக்கக்கூடியவள். இவளுக்கு 4 திருமுகங்கள் இருக்கு. சோ இவளுக்கு இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, அப்ப அதாவது கையில என்ன ஆயுதம் எல்லாம் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்க சூலாத்யாயுத சம்பன்னா, அதாவது சூலினியாக சூலத்தை ஏந்தின்னு இருக்கா அப்படின்னு அர்த்தம். பீதவர்ணா
இந்த இடத்துல அந்த எஸ் மாதிரி போட்டிருக்கிறது வந்து அதிகர்விதா அப்படின்னு வரணும். ஆனா நம்ம அதிகர்விதான்னு சொல்றது இல்ல, பீத்தவர்ணா அதிகர்விதான்னு அந்த ஆவ சைலண்டா தான் சொல்றோம். சோ இந்த இடத்துல வந்து பீத்தவர்ணானா எல்லோ கலர், எல்லோ கலர்ல அம்பாலோட நிறம் இங்க இருக்கும். அதிகர்விதா அப்படின்னு என்ன அர்த்தம்? இவரோட குணம் என்ன? அதாவது 3 குணங்கள் இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அதாவது பயம் கொடுத்து அந்த பயத்தை தானே களையிறது, அப்புறமா வந்து உபாசகர்களுக்கு வரம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வரம் கொடுக்கறது. இப்போ 4வதாக ஒரு குணம் இருக்கு, என்னன்னா அதிகர்வம் அப்படின்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் கூடுதலாக, எல்லாருக்கான கொஞ்சம் கூடுதலாக கர்வம் படைத்தவள் அப்படின்னா, தப்பான எண்ணத்துல நம்ம வந்து அம்பாளுக்கு ரொம்ப கர்வம் இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது என்னங்கறது அடுத்தது பார்க்கலாம். சோ அதே மாதிரி அதிகர்விதா. அடுத்தது இவ வந்து உடம்புல எந்த தாதுவுக்கு அதிதேவதை ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா? இப்போ மேதோ நிஷ்டா, அதாவது என்ன அர்த்தம்? மேதோ நிஷ்டா அப்படின்னாக்க கொழுப்பு இருக்கு இல்லையா? கொழுப்புன்னு சொல்லக்கூடிய தாதுவுக்கு அதிதேவதையாக இருக்கலாம். மேதஸ் அப்படிங்கும் போது அது வந்து கொழுப்ப சொல்றது. சோ மேதஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாக்க வரக்கூடிய குணம் கர்வம் அப்படிங்கறதுனால இவளுக்குரிய குணமும் அதிக கர்வமாக இருக்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. இந்த இப்ப நம்ம என்ன சக்கரம் பார்த்துட்டு இருக்கோம், சுவாதிஷ்டானத்துல அப்படி இருக்கா அப்படின்னு சொல்றோம். சோ அதிகர்விதா அப்படிங்கறதுனால விரும்பத்தகாத அகந்தை படைத்தவள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. இங்க கர்வம் அப்படிங்கிறது ஒரு விதமான காம்பீரியம் அப்படின்னு சொல்லலாம். அதை குறிக்கிறது. யாருக்குமே அம்பாள் வந்து அடிபணியணும்னு அவசியம் கிடையாது. அவளுக்குதான் இந்த உலகமே அடிபணிஞ்சிருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி யாருக்கும் பணியாத ஒரு உன்னதமான ஒரு உயரம், அதை குறிக்கிற வார்த்தை தான் அதிகர்விதா அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக அவளோட குணம் எப்படி இருக்கு? மது பிரீதா, அதாவது தேன் மாதிரி குணத்தோட இருக்கக்கூடியவள், அப்புறம் தேன் மேல பிரீத்தியோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சோ மேதோ நிஷ்டா மது பிரீதா பந்தின்யாதி சமன்விதா. அப்புறமா வந்து இவள் பந்தின்யாதி சமன்விதா அப்படின்னா இவ வந்து எந்த தேவதைகளால சூழப்பட்டிருக்கா அப்படின்னாக்க பந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதையில தொடங்கி 6 தேவதைகளால சூழப்பட்டிருக்கா. பாவர்க்கத்துல 2 அக்ஷரங்கள் அங்க விட்டோம் இல்லையா? அதுல 2ம் மாயா ரா அப்படின்னு மாயா ரா அப்படின்னு சொல்லக்கூடிய 6 அக்ஷரங்களுக்கு இன்னொரு 6 தேவதைகள் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவ வந்து 6 தல தாமரையில உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றோம். சோ இங்க சுவாதிஷ்டான சக்கரத்துல இவளோட பேர் என்ன அப்படின்னாக்க காக்கினி ரூபதாரிணி. காக்கினி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரோட இவ இங்க இருக்கா அப்படின்னு அர்த்தம். சோ இவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னது அப்படின்னா தத்யண்ணா சக்த அப்படின்னா என்ன அர்த்தம்? தயிர் சாதம். அம்பாளுக்கு இந்த இடத்துல வந்து தயிர் சாதம் ரொம்ப பிடிக்குமா. சோ இந்த பிரசாதத்தை எல்லாம் நம்ம நன்னா ஞாபகம் வச்சுட்டே வந்தோம்னா லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணும்போது இதுல என்ன பிரசாதம் சொல்லியிருக்காளோ அதை அப்படியே நம்ம வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் தானே. சோ அதனால கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையுமே. அடுத்ததாக மூலாதார சக்கரம்க்கு வரும். இது ரொம்ப முக்கியமான சக்கரம், நம்ம உடம்புலயே ரொம்ப முக்கியமான சக்கரம் மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது. சோ மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அம்பாள் எந்த மாதிரியான ஸ்வரூபினியோட இருக்கா அப்படிங்கறத பஞ்சவக்திரா, அதாவது இவளுக்கு இங்க எப்படி இருக்கு அப்படின்னா பஞ்சவக்திராஸ்தி சம்ஸ்திதா, 5 முகங்களோட அம்பாள் இங்க இருக்கலாம். அடுத்ததாக வந்து மூலாதாராம் புஜாரூட பஞ்சவக்திரா. ஓகே, அஸ்தி சம்ஸ்திதா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இங்க வந்து பஞ்சவக்திர அஸ்தி சம்ஸ்திதான்னு படிக்கணும். அங்க கொழுப்பு அதையும் தாண்டி உள்ள போனோம்னா எலும்பு இருக்கு. சோ அந்த எலும்புக்கு தேவதையாக இங்க இருக்கக்கூடியவள் இருக்கலாம். இவ கையில என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னா அங்குஷாதி பிரகரணா, அதாவது அங்குஷத்தை தாங்கின்னு இருக்கா. எதுக்கு தாங்கின்னு இருக்கா? எதனா யாரனா தப்பு பண்ணிட்டாக்க லேசாக குத்துறதுக்கு ஒரு ஆயுதமா. சோ அதனால இவ என்ன வச்சுட்டு இருக்கான்னா அங்குசம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக வரதாதி நிஷேவிதா அப்படின்னாக்க வரதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரதான்னு சொல்லக்கூடிய அந்த தேவதையிலிருந்து ஆரம்பிச்சு இன்னும் இருக்கக்கூடிய தேவதைகளால சேவிக்கப்படக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அடுத்தது லாகின்யம்பா ஸ்வரூபிணி. கரெக்டா தானே சொல்றேன்? அதாவது இங்க இவளோட பேர் என்னன்னா லாகின்யம்பா இல்ல, சாரி, சாகின்யம்பா ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்றோம். சோ இவளோட திருநாமம் சாகினி அப்படின்னு பேரு. அப்புறம் இவளுக்கு பிடிச்ச உணவு எது அப்படின்னா சிறு பயிருன்னு சொல்றோம்ல, சில பேர் அத வந்து பயத்தம் பருப்பு சொல்றா. மூங் தால் இருக்கு இல்லையா? அந்த மூங் தாலால ஆன சாப்பாடுன்னு சொல்றா. இதுதான் இவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அடுத்ததாக
முக்தௌதனா சக்த சித்தா. முத்கவ் அப்படின்னாக்க முக்தவ் தான் சிறு பயருன்னு சொல்றோம். சோ அதை வச்சு தயாரிக்கப்படக்கூடிய அன்னம் இவளுக்கு ரொம்ப பிரீத்தியானது அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நம்ம போக போறது மூலாதாரம்க்கு அப்புறம் ஆக்ஞா சக்கரம். ஓகே, ஆக்ஞா சக்கரத்துல விசுத்தியில ஆரம்பிச்சு மூலாதாரம் வரைக்கும் முடிச்சோம். சோ மூலாதாராம் புஜரூடா அப்படின்னாக்கா 5 முகங்களோட தேவதையாக அவ மூலாதாரத்துல அருள் பாலிக்கிறான்னு பார்த்தோம். அடுத்து எடுத்துக்கக்கூடிய திருநாமம் வந்து ஷடானனா. இவ வந்து ஆக்ஞா சக்கராப்ஜ நிலையா, அதாவது ஆக்ஞா சக்கரத்து தேவதை. ஷடானனானா 6 முகங்களோட அங்க இருக்கா அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக இவ வந்து மஜ்ஜா சம்ஸ்தா எங்க இருக்கா, எலும்புக்கும் உள்ள இருக்கக்கூடிய திசு, அத வந்து மஜ்ஜா போன் மேரோன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இருக்காளாம். இவளுக்கு எந்த கலர்ல இருக்கா, சுக்லவர்ணா, அதாவது வெண்மை, ஒயிட் கலர்ல இந்த இடத்துல இருக்காளாம். ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதா. சோ ஷடானனாவாக, அதாவது 6 திருமுகங்களோட அந்த அம்பிகை ஆக்ஞா சக்கரத்துல 2 தலங்களோட தாமரையில இருக்காளாம். இந்த 2 தலங்களுமே இருக்கக்கூடிய தேவதைகள் யாருன்னா ஹம்சவதி, க்ஷமாவதி. ஹான்னு சொல்லக்கூடிய அக்ஷரமும் க்ஷான்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்களை குறிக்கக்கூடிய தேவதைகள் இங்க இருக்கா அப்படின்னு சொல்றா. நம்ம ஏதாவது நன்மைகள் நிறைய பண்றோம்னா அதை யார் எடுத்துக்கிறா, ஹம்சவதின்ற தேவதை எடுத்துக்கிறாளாம். அப்போ தப்பு பண்ணிருப்போம் இல்லையா, அந்த தப்பெல்லாம் பார்த்து அதுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய தேவதையாக க்ஷமாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதை இருக்காளாம். சோ இந்த ஹம்சவதியும் சமாவதியும் க்ஷமாவதியும் புடைசூழ முக்கிய சக்தி சமன்விதாவாக அம்பிகை ஆக்ஞா சக்கரத்துல இருக்கா, 2 தல தாமரையில இருக்கா. நெக்ஸ்டா ஹரித்ரான்னைக ரசிகா. சோ இவளுக்கு என்ன பிடிக்கும், மஞ்சள் நிற அன்னத்தை ரசிச்சு ஏத்துக்க கூடியவள். எலுமிச்சம்பழ சாதம், லெமன் ரைஸ், அது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஹாக்கினி ரூபதாரிணி. இவளுக்கு பேர் என்ன, ஹாக்கினி அப்படின்னு பேர். சோ டாகினி, ராகினி, லாக்கினி அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. சோ இந்த ஆதார சக்கர தேவதைகள் வடிவத்துல அம்பாளை இப்படி நம்ம ஒரு ஆதார சக்கரமா வழிபட்டு வரோமே, அதுக்கெல்லாம் பேர் என்னன்னா தரள யோகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது டாகினி, ராகினி, லாகினி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்கள், அதோட முதல் எழுத்துக்களை வச்சிருந்து ஒரு ரகசிய சொல், அதுதான் வந்து டரள யோகம் அப்படின்னு சொல்றது. சோ அம்பால ஆதார சக்கரங்கள்ல குண்டலினி சக்தியாக நிலைநிறுத்தி ஆராதிக்க கூடிய முறைக்கு தான் டரள யோகம் அப்படின்னு பேரு. சோ மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த குண்டலினிய ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் எழுப்பி நிறுத்தி அதுக்கு பிறகு சகசிரார கமலத்துக்கு கூட்டிட்டு போறதுதான் இந்த டரள யோகம் அப்படின்னு சொல்றது. இப்போ எல்லா சக்கரமும் பார்த்து முடிச்சாச்சு. கடைசியா நம்ம பார்க்க போறது என்னதுன்னா சகசிராரம் அப்படின்னு இருக்கிறது. அது எங்க தலையில இருக்கு இல்லையா. சோ அந்த சகசிரார சக்கரத்துக்கு போறோம். சகசிரார கமலம் அப்படின்னு சொல்லலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க சகசிரதல பத்மஸ்தா சர்வவர்ணோப சோபிதா. இங்க பாக்குறோம்னா இது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நல்ல சக்கரம்னு சொல்றதோட ரொம்ப முக்கியமான சக்கரம்னு சொல்லலாம். சோ இங்க வந்து அம்பிகையோட நம்ம ஒரு ரூபமாக முடிஞ்சிட்டு டாகினி, ராகினி, லாக்கினி, காக்கினி, சாக்கினி, ஹாக்கினி எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்ப என்ன பண்றோம்னா அது எல்லாத்தையும் சேர்ந்து அதையும் கடந்து சகசிரார கமலத்துல அம்பாள் பிரகாசிக்கிறா. இந்த நிலைதான் நம்ம வந்து சகசிரதல பத்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 தல தாமரை இல்லாட்டி சகசிரார கமலம் அப்படின்னு சொல்றோம். சோ இத வந்து நம்ம பார்த்தோம்னா வெறும ஒரு 1000 தானா அப்படின்லாம் கிடையாது. இன்னும் இருக்கக்கூடிய, அதாவது எண்ணிக்கையை கடந்த நிலையில இங்க இருக்கா. சர்வ வர்ணோப சோபிதாவாக, அதாவது ஒரு இடத்துல ஒரு கலர் சொன்னோம் நம்ம, ஞாபகம் இருக்கா. இதுல வந்து வெள்ளை கலர், அதுல மஞ்சள் கலர்னு சொன்னோம். சகசிரதலத்துல மட்டும் எப்படின்னா இவளுக்கு தனித்தனியா கலர்லாம் கிடையாது. சர்வ வர்ணோப சோபிதா, எல்லா வர்ணங்களையும் தாண்டி இங்க அம்பிகை பிரகாசிக்கிறா. அதே சமயம் எல்லா வர்ணங்களையும் தனக்குள்ள கொண்டவளாகவும் இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதாவது மஞ்சள்னு தனியா கிடையாது, ரத்த வர்ணம் சிவப்புன்னு தனியா கிடையாது, சுக்ல வர்ணம் வெண்மைன்னு தனியா கிடையாது. எல்லாத்தையும் தாண்ட போது சர்வ வர்ணோப சோபிதாவாக இங்க இருக்கா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்க சகசிரார கமலத்துல இருக்கக்கூடிய அம்பிகையோட கையில என்ன ஆயுதம் வச்சுன்னு இருக்கா, சர்வாயுத தரா. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா விதமான, அதாவது இங்க வந்து சூலம் தான் இல்ல, இங்க வந்து அங்குசம் தான் பாசம் தான் தனித்தனியா கிடையாது,
எல்லா ஆயுதங்களையும் தாங்கிட்டு இருக்காளாம். எந்தெந்த சமயத்துல எந்தெந்த ஆயுதம் பிரயோகம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் கரெக்டா பிரயோகம் பண்றதுக்காக எல்லாத்தையும் ரெடியா வச்சுட்டு இருக்காளாம். சுக்ல சம்ஸ்திதா, அதாவது தோல்ல துவக்ஸ்தால ஆரம்பிச்சு மஜ்ஜா சம்ஸ்தா வரைக்கும் போயாச்சு. சகசிரார கமலத்துல இருக்கக்கூடிய அம்பிகை சுக்ல தாதுவுக்கு அதிதேவதையாக இருக்கா அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது பாக்குறோம்னா சுக்ல சம்ஸ்திதா, சர்வாயுதர சுக்ல சம்ஸ்திதா சர்வதோமுகி. சோ இந்த சகசிரார கமலத்துல அவளோட தோற்றத்துக்கு எத்தனை முகங்கள் இருக்கு? ஒரு முகம் ரெண்டு முகம்னு பார்த்துட்டே வந்தோம். இங்க பார்த்தோம்னா சர்வதோமுகி, ஒரு முகம் ரெண்டு முகம் அப்படின்னு சொல்லி ஷடானனா அப்படின்னு 6 முகங்கள் வரைக்கும் வந்தது. இப்போ 7வது நிலையில இங்க வரைக்கும் வந்தா 7 முகங்கள் தானே இருக்கணும்னா இல்ல. இங்க பார்த்தோம்னா நம்மளோட எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட முகங்கள் இந்த இடத்துல அம்பாளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ இந்த சர்வதோமுகிக்கு என்ன பிடிக்கும்? தனித்தனியா ஏதாவது பிடிக்குமானா இல்ல, எல்லாமே பிடிக்கும். சர்வௌதன பிரீத்த சித்தா, சர்வ அன்னமும் பிரீத்தியா இந்த இடத்துல லலிதாம்பாளுக்கு. அடுத்தது இப்படி இருக்கக்கூடியவளுக்கு திருநாமம் இந்த சக்கரத்துல என்னன்னா யாகின்யம்பா ஸ்வரூபிணி அப்படின்னு அர்த்தம். அதாவது சகசிரார கமலத்துல நிலை அவளோட பேர் யாகினி அப்படின்னு பேர். அடுத்ததாக இப்படி கிட்டத்தட்ட ஒரு 62 திருநாமங்கள் நம்ம ஆதார சக்கர வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்களாக நம்ம பார்த்திருக்கோம். அடுத்ததாக ஸ்வாஹா ஸ்வதா மதிர்மேதா ஸ்ருதி ஸ்மிருதிர் அனுத்தமா, இந்த இடத்துல ஸ்வாஹா ஸ்வதா அந்த எஸ் மாதிரி போட்டிருக்கிறது அமதிர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த இடத்துல அந்த ஆ சைலண்ட். சோ நம்ம படிக்கும்போது ஸ்வாஹா ஸ்வதா மதிர்மேதா அப்படின்னு தான் படிக்கிறோம். சோ இந்த 2 திருநாமங்களுமே யாகம் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடியதுதான். என்னது? ஸ்வாஹா அப்படின்னாக்க ஸ்வாஹா சொல்லி அக்னில ஆகுதி பண்றது வழக்கமா இருக்கு இல்லையா? சோ தேவதைகளுக்கு ஹவிஸ், தேவதைகளுக்கு நம்ம ஹவிஸ் கொடுக்கும் போது ஸ்வாஹா சொல்றோம். ஆனா பித்ருக்களுக்கு ஹவிஸ் தவசம் பண்றோம் இல்லையா? அப்ப பித்ருக்களுக்கு ஹவிஸ் கொடுக்கும் போது சொல்றது ஸ்வதா அப்படின்னு சொல்றது. ஸ்வாஹா ஸ்வதா 2 பேருமே என்னதுன்னா அக்னியோட பத்தினிகள்னு சொல்றதும் உண்டு. சோ அதனால ஸ்வாஹா ஸ்வதா அப்படின்னு சொல்றோம். தேவதை, அதாவது நம்ம ஹவிஸ் அனுப்புற போது தேவதைகளுக்கும் பித்ருக்களுக்கும் என்ன திருப்தி கிடைக்குமோ அந்த திருப்தியோட வடிவமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு இதுக்கு பொருள். அடுத்து வரக்கூடிய நாமங்கள் என்னன்னா மதி மேதா. மதி அப்படிங்கிறது என்னது? நம்மளோட அறிவு இல்லாட்டி புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றோம். மேதா அப்படின்னாக்க ரொம்ப ஷார்ப் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். மேதா விலாசம்னு சொல்றோம் இல்லையா? அதாவது ரொம்ப நல்ல ஆழமான அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம். சோ அது மாதிரி அதோட அழகாக இருக்கக்கூடியவள். மதி அப்படிங்கறத இந்த இடத்துல திருப்பி அமதின்னு எதுக்கு சொல்றான்னா நம்மளுக்கு அறிவாகவும் அவதான் இருக்கா, அவித்யை ஸ்வரூபமாகவும் அம்பாள் தான் இருக்கா. சோ அதனால மதி அமதி அப்படின்னு 2மே இந்த இடத்துல வந்திருக்கிறத புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஸ்ருதினா வேதம், வேத வடிவாகவும் அம்பாள் தான் இருக்கா. ஸ்மிருதினா என்ன அர்த்தம்? வேதங்கள் சொல்லக்கூடிய நிர்ணய வாக்கியங்கள் அதோட ரூபமாகவும் அவள் தான் இருக்கா அப்படின்னு. ஸ்ருதினா என்னன்னா கேட்கப்படுறது. ஓகேவா? வேதத்தை நம்ம கேட்டோம், வெறுமை அது முனிவர்களுக்கெல்லாம் அதை காதால கிரகிச்சுண்டு அப்புறமா நம்மளுக்கு சொன்னான். ஸ்மிருதி அப்படின்னாக்க என்னன்னாக்க நினைவுல வச்சுக்கிறது. ஸ்மரணம் அப்படின்ற சொல்லுல இருந்து வந்ததுதான் ஸ்மிருதி. திருப்பி திருப்பி நினைச்சு பாக்குறது. சோ அதுதான் ஸ்ருதி ஸ்மிருதி. வந்ததை நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவ எழுதி வச்சிருந்தா. அதை நம்ம உபனிஷத் அப்படின்னு சொல்லுவோம். வேதங்களை காதால கேட்டா ஸ்ருதி, எழுதிட்டு உபனிஷத்துன்னு சொல்றோம். ஓகேவா? சோ இந்த இடத்துல ஸ்ருதி ஸ்மிருதிர் அனுத்தமா அப்படின்னாக்க, அனுத்தமானா எல்லை இல்லாத, எந்த அளவுனாலையும் அளவிட முடியாத, அதாவது தனக்கு நிகர்ந்து ஒண்ணும் இல்லாதவளாக எங்கேயோ ஒரு உயரத்துல இருக்கக்கூடியவள். அதுதான் அனுத்தமா அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக புண்ணிய கீர்த்தி, புண்ணிய லப்யா, புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா. புண்ணிய கீர்த்தின்னா என்ன? புண்ணியத்தோட பெருமையாகவே இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். புண்ணியம், கீர்த்தினா புகழ், புண்ணியத்துக்கு புகழாக இருக்கக்கூடியவள். எல்லா புகழும் எல்லா புண்ணியமும் அவளுக்கு புகழாக இருக்கு அப்படின்ற மாதிரி. புண்ணிய லப்யா அப்படின்னா புண்ணியத்தினால லபிக்க கூடியவள். அதாவது நல்லது எல்லாத்தையும் செஞ்சாக்கா அது பயனாக நமக்கு கிடைக்க கூடியவள். அதுதான் புண்ணிய லப்யா. நம்ம நிறைய நல்லது பண்ணிட்டே இருந்தோம்னா அம்பால நம்ம நெருங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா அப்படின்னா நல்ல விஷயங்களால ஆராதிக்கப்படக்கூடியவள், அதுல இருக்கக்கூடியவள்.
ஸ்ரவணத்தினாலையும் கீர்த்தனத்தினாலையும் ஆராதிக்கப்படக்கூடியவள். ஸ்ரவணம்னா என்னது? நல்லத கேக்குறது. கீர்த்தனம்னா உயர்ந்த விஷயங்களை பேசுறது, பாடுறது. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் லலிதா சகஸ்ரநாம கிளாஸ்ல? நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கேட்டு இருக்கீங்கிற ஒரு நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? வேற வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க கேக்குறீங்கன்றதுல நான் சொல்றேன். அது எதுக்கு சொல்றேன்னா, அம்பாளுக்கு பிடிக்கும் ஸ்ரவணம் பண்றதும், அதே மாதிரி கீர்த்தனம் பண்றதும். காதால கேட்கணும் அம்பாலோட விஷயங்களை காதால கேட்கறது அவளுக்கு அவ்வளவு பிடிக்குமா. கீர்த்தனம் திருப்பி அதை நம்ம சொல்லணும். இப்ப நான் சொல்லிட்டே இருக்கும்போது நீங்க அந்த புக்ல கை வச்சு அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லணும். இது ரெண்டுமே அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது. இதை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க இருக்கக்கூடாது. ஏன்னா யாரும் வீடியோ ஆன் பண்ணல எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்கு சொல்றேன். அடுத்ததாக புலோ மஜார்ச்சிதா பந்தமோச்சனி பர்பராலகா. சோ இந்த இடத்துல புலோமஜார்ச்சிதா, அதாவது புலோம இவளால அர்ச்சிக்கப்படக்கூடியவள், அதாவது இந்திரனோட வைஃப் இந்திராணி இருக்கா இல்லையா, அந்த இந்திராணியால வழிபடக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இந்திரனுக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் இந்திராணி என்ன பண்ணுவா? அம்பால வேண்டி 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 அந்த ஆபத்துக்கள் எல்லாம் அந்த இந்திரனை விட்டு போச்சாம். அது மட்டும் இல்லாம லலிதாம்பிகையாக எங்கேந்து அவ தோன்றினானா, இந்திரன் செஞ்ச யஜ்ஞத்துல இருந்துதான் தோன்றினாள் இல்லையா? சோ அந்த தேவேந்திரன் நல்ல பதியாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்திராணி அம்பிகைய வழிபட்டாளாம். அதனால இந்த திருநாமம் புலோமஜார்ச்சிதா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பந்த மோச்சனி அப்படின்னாக்க பந்தத்திலிருந்து விடுதலையை தரக்கூடியவள். எல்லா ஜீவன்களுக்கும் பந்தத்திலிருந்து விடுதலையை கொடுக்கறா அம்பிகை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சில புக்ல இது பர்பராலகான்னு இருக்கும், சில புக்ல பந்தூராலகான்னு இருக்கும். பட் ரெண்டுமே ஒரே மீனிங் சொல்லக்கூடியதுதான், பாட்ட பேதம் தான், அது தப்பில்லை. சோ பந்தூராலகா பர்பராலகான்னா என்ன அர்த்தம்னா அலையலையான கூந்தலை உடையவள். அலகம் அப்படின்னாலே கூந்தல்னு அர்த்தம். பர்பராலகா அப்படின்னாலும் பந்தூராலகா அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா நல்ல சுருண்டு இருக்கக்கூடிய முடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படியே வேர்ஸா சுருண்டு இப்படி கீழே வரைக்கும் வர மாதிரி அவ்வளவு அடர்த்தியான கூந்தலோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக விமர்ஷ ரூபிணி வித்யா வியதாதி ஜெகத் பிரசூஹு. விமர்ஷ ரூபிணி அப்படின்னு பார்த்தோம்னா பரமேஸ்வரனோட விமர்சமாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிர்குணமாக இருக்கக்கூடிய சிவம், அந்த சிவபரத்தை ஆட்டுவிக்க கூடியவள்னு அர்த்தம். அதுக்கேத்த குணங்களோட திரு அவதாரம் செய்யக்கூடியவள் அம்பிகை அப்படின்னு அர்த்தம். சிவம்னுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. சிவமுக்கு ஒரு ஆற்றல் எல்லாம் எதுவுமே இல்ல, அமைதியாக இருக்கு அதோட ஆற்றல். ஆனா எப்படின்னா, இப்ப ஒரு சுவிட்ச போட்டா லைட் எரியும்ல, அந்த மாதிரி அம்பாள் சுவிட்ச போட்டாதான் சிவனாலேயே ஆட முடியுமா. சோ அந்த மாதிரி இங்க அதாவது உள்ள உரையக்கூடிய சக்திய வெளிப்பட செய்யக்கூடிய தன்மை அம்பாளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றா. சோ இந்த மாதிரி பல்வேறு வெளிப்பாடுகளை தான் விமர்சங்கள்னு சொல்றது. சோ எல்லா படைப்புகளுக்குள்ளேயும் பரம்பொருள் இருக்கு அப்படின்னா அந்த படைப்புகளாகவும் அதை பார்த்து அனுபவிக்கக்கூடிய மனித ரூபமாகவும் அதை வெளிப்பட செய்யக்கூடியவள் அம்பாள். அதுதான் விமர்ச ரூபிணி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக வித்யா. வித்யானா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் சகல வித்தை, அது வித்யை நாலேஜ் அதை கொடுக்கக்கூடியவள்னு அர்த்தம். வியதாதி ஜெகத் பிரசூஹு அப்படின்னாக்க ஆகாயத்துக்கு வியோமன் அப்படின்னு ஒரு பேர் உண்டாம். சோ ஆகாயத்தோட அதிதேவதை யாரு? வியோமன் அப்படின்னு பேரு. வியதாதி அப்படின்னு சொல்லும் போது ஆகாயமாகவும் மற்ற பஞ்சபூதங்களாகவும் இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றது. சோ இந்த உலகமானது எதிலிருந்து தோன்றித்து? முதல்ல பஞ்சபூதங்கள் தான் வந்தது இல்லையா? அப்போ ஆகாயத்துல தொடங்கி எல்லா பஞ்சபூதங்களாகவும் அம்பாலே இருக்கா. வியதாதி ஜெகத் பிரசுகு, வியத் ஆதி ஜெகத் பிரசுகு, எல்லாமே அம்பாள் தான் அப்படின்னு அர்த்தம். சர்வ வியாதி பிரசமணி, எல்லா விதமான வியாதிகளையும் சமன்படுத்தக்கூடியவள், அதாவது போக்கடிக்கக்கூடியவள், அதுதான் லலிதா தேவி. அதனாலதான் லலிதா சகஸ்ரநாமம் யாருக்கு எப்ப உடம்பு சரியில்லை, ஒரு ஜுரம்ல இருந்து ஆரம்பிச்சு பில்லி சூன்யம் வைக்கிறான்னு சொல்றா இல்ல, அதை நம்புறவாலும் இருப்பா இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த பில்லி சூன்யம் வைக்கிறவா அப்படி இருந்தா, ஏதாவது இருந்ததுன்னா கூட மெயினா என்ன சொல்லுவான்னா லலிதா சகஸ்ரநாமம் தான் படிக்க சொல்லுவா. இது ஒண்ணுத்துக்கு தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய சக்தி லலிதா சகஸ்ரநாமத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. சோ யாரு ஒருத்தர் லலிதா சகஸ்ரநாமத்தை கண்டினியூஸா படிச்சுட்டே இருக்காளோ அவ கிட்ட இந்த எந்த விதமான பில்லி ஆகட்டும், சூன்யமாகட்டும், திருஷ்டி ஆகட்டும், எது ஒண்ணும் பக்கத்திலேயே வராது அப்படின்னு சொல்லப்படுறது, நம்பப்படுறது.
அடுத்தது சர்வ மிருத்யு நிவாரணி அப்படின்னாக்க எல்லா விதமான அழிவுகள்ல இருந்து காப்பாற்றக்கூடியவள். அக்ரகன்யா அப்படின்னு வரும்போது, அக்ரகன்யானா முதன்மையாக இருக்கக்கூடியவள். அதாவது அக்ரனா ஃபர்ஸ்ட்னு அர்த்தம். அக்ரகன்யான்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? முதன்மையாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அச்சிந்திய ரூப், அதாவது கணங்கள் அப்படின்னாக்க சிவனை வழிபடக்கூடிய, சிவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே கணங்கள்னு சொல்றோம். சோ அதனாலதான் சிவகணங்கள்னு சொல்றோம் இல்லையா? சோ இப்ப பசுக்களா இருக்கக்கூடிய ஜீவன்கள் நம்ம கூட கணங்கள் தான். சோ அதுல முதன்மையாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால அவளுக்கு பேரு அக்ரகன்யா அப்படின்னு பேரு. அச்சிந்திய ரூபா அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல அந்த எஸ் மாதிரி இருக்கிறது ஆ, பட் நம்ம சொல்லும் போது அக்ரகன்யா சிந்திய ரூபா, அந்த ஆவை வந்து சைலண்டா இந்த முதல் துணைக்காலோட சேர்த்து சொல்லிடுவோம் நம்ம. அச்சிந்திய ரூபா, சிந்தைனா சிந்தனை பண்றது. இந்த இடத்துல அச்சிந்திய ரூபான்னா நம்மளோட சிந்தனைக்கு எட்டாதவள், மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதவள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநாமம் இது. எவ்வளவுதான் நம்ம யோசிச்சு 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 பார்த்தாலும் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். அடுத்தது கலி கல்மஷ நாசினி, கலியுகத்தோட இடர்கள் எல்லாத்தையும் களையக்கூடியவள்னு அர்த்தம். அதாவது அம்பாளை வழிபடுறதுக்கு இருக்கக்கூடிய திருநாமம் சொல்லலாம். இந்த கலிகாலத்துல நிறைய கஷ்டங்கள் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு இல்லையா? சோ அதனால அந்த கஷ்டங்கள் எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பெருமாள் மேல இங்க வந்து அம்பாள் மேல ஏதோ ஒரு சுவாமி மேல பக்தி வரணும் அப்படின்னாக்க இந்த அம்பாளை வழிபடுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றான். சோ கமலாக்ஷ நிஷேவிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? கமல அக்ஷனா கமல நயனங்களோட இருக்கக்கூடியவள், தாமரை மாதிரி கண்களோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவால ஆராதிக்கப்படக்கூடியவள்னு அர்த்தம். கமலாக்ஷன் அப்படிங்கிறது வந்து மகாவிஷ்ணுவோட பேரு. சோ அதனால மகாவிஷ்ணுவால ஆராதிக்கப்படக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது காலஹந்திரி. காலஹந்திரி அப்படின்னா அதாவது காலனையே அழிக்கக்கூடியவள் அப்படின்னு பேரு. அதாவது கால தூக்கி காலனை அழித்தவர் சிவன் அப்படின்னு சொல்றான். இடது காலால அவர் வந்து காலனை உதைச்சாராம். என்னன்னா திருக்கடவுர்ல இது நடந்தது அப்படின்னு சொல்றா. என்ன நடந்தது அப்படின்னா மிருகண்டு முனிவரோட மகன் மார்க்கண்டேயன் வந்து மிருகண்டு வந்து வரம் கேட்டிருக்கார். 100 வயசு வரைக்கும் உயிர் வாழக்கூடிய புத்தியே அவருக்கு குழந்தை இல்லாம இருந்தது இல்லையா? அப்ப வந்து என்ன கேக்குறாருன்னா 100 வயசு வரைக்கும் உயிர் வாழக்கூடிய புத்தியே இல்லாத பிள்ளை வேணுமா, இல்லாட்டா 16 வருஷங்கள் மட்டுமே வாழக்கூடிய புத்திசாலி பையன் வேணுமா அப்படின்னு கேட்டபோது இவ என்ன சொல்லிக்கா, புத்திசாலி பையன் தான் வேணும்னு சொல்லிட்டாலாம். அது மாதிரி சிவபெருமானும் அவருக்கு அப்படியே ஆகட்டும்னு வரத்தை கொடுத்துட்டார். அப்ப அந்த குழந்தைக்கு 16 வயசு ஆயிடுத்து. ஆனா அத அவ்வளோ அழகா வளர்த்துன்னு வரா. 16 வயசு ஆச்சுங்கிறது தெரியவே இல்லையாம். அப்போ அந்த குழந்தைக்கு 14 வயசு ஆகுற வரைக்கும் தெரியல. அப்ப மனுஷன் அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு துன்பம் வரப்போறது அப்படிங்கும்போது வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருப்போம் இல்லையா? அந்த துன்பம் வரப்போற நாளுக்கு ஒரு தினம் ஒரு நாள் முன்னாடிதான் ஐயோ நாளைக்கா அப்படின்ற பயம் வருது இல்லையா? அந்த மாதிரி மிருகண்டு முனிவருக்கு தன்னோட பிள்ளைய வளர்க்கிற போது பயமே தெரியலையாம். அதாவது 16 வயசு வர வரைக்கும் தெரியவே இல்லை. இப்ப வந்து என்னடா அது 16 வயசு வரப்போறதே, நம்ம குழந்தை போயிடுவானே அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்கா. அப்ப அப்பாவும் அம்மாவும் ஏதோ ஒரு கவலையில இருக்கும்போது மார்க்கண்டேயருக்கு தெரியறதான் என்னதான் நடக்கிறது, ஏன் இவ ரொம்ப கவலையா இருக்கா அப்படின்னு. உடனே நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு வரம் வாங்கின்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாலும், நீ 16 வயசு வரைக்கும் தான் இருப்ப அப்படின்னு. அப்போ இந்த மிருகண்டு முனிவர் என்ன சொல்றாரு, மார்க்கண்டேயர் என்ன சொல்றாருன்னா, அப்ப தானே நீ கவலைப்படாத, சிவபெருமான் தானே வரத்தை கொடுத்தாரு, அவர்கிட்டயே கேட்டுடுவோம் அப்படின்னு மார்க்கண்டேயன் சொல்றாராம். அப்போ சிவபெருமான் வந்து 16 வயசு வரைக்கும் தான் மார்க்கண்டேயனுக்கு ஆயுள்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கா. சிவபெருமான பிரத்யட்சமாக பார்த்த அப்பாவுக்கு கூட நம்பிக்கை இல்ல. ஆனா சிவபெருமான பார்க்காம இருந்த பிள்ளைக்கு ரொம்பவே நம்பிக்கை இருந்துதான். சோ அதனால நம்பிக்கை தானே மெயின் நம்மளுக்கு. அதனால அது இருந்தா எது வேணா நடக்கும் இல்லையா? அதுக்காக என்ன பண்றா அப்படின்னாக்க சிவலிங்கத்துக்கு முன்னால கொண்டு போட்டுட்டு அத அப்படியே ஆலிங்கனம் பண்ணின்றதுதான் அந்த குழந்தை. அப்போ யமன் வரான். யமன் வந்த உடனே சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு காலை தூக்கி யமனை உதைச்சார் அப்படிங்கிறது கதை. ஆனா என்ன சொல்றா அப்படின்னா சிவன் உதைக்கலையாம். இவ்வளவு தூரம் நமக்கு தெரியும், சிவன் தான் அந்த யமனை உதைச்சா. அப்புறம் மார்க்கண்டேயருக்கு வந்து நிறைய ஆயுஸ் எல்லாம் கொடுத்தா அப்படின்னு சொல்றோம்ல. ஆனா சிவபெருமானை பார்த்து ஆச்சாரியர் என்ன கேக்குறாருன்னா, அதாவது அவரோட ஞான திருஷ்டியில பார்த்துட்டு என்னன்னு அதாவது அவதாரமாக இருக்கக்கூடிய, அதாவது இவர் தான் வந்து சிவபெருமானோட அவதாரமாவே இருக்கார் இல்லையா? ஆனா அவர் பார்த்து கேக்குறார்,
நீ என்ன பண்ணிருக்க? சிவன் பண்ணின வீரம்னு சொல்றோம். அதனாலதான் வந்து வீரட்ட தலம் அப்படின்னே பேர் வந்தது அப்படின்னு சொல்றான். அப்ப கேக்குறாரு இவர் சிவனை பார்த்து, நீ எங்க காலால யமனை உதைச்ச அப்படின்னு கேக்குறாராம். இடது கால் அப்படின்னு பெருமையா சொல்றாராம் சிவன். அப்போ இப்ப இவர் என்ன அப்படின்னாக்க, இப்ப வந்து நாம சொல்லுவோம்ல, நான்லாம் இடது கையால முடிச்சிருவேன், இடது காலால முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இத இத பார்த்துட்டு இவர் கேக்குறாரு இந்த மாதிரி, இடது காலால தானே உதைச்ச, யாரோட கால் அது? வாம பாகத்துல யார் இருக்கா? உமைதானே இருக்கா, வாமதேவியாக இருக்கால்ல, அப்ப அது அவளோட கால் தானே. அம்மாவோட காலால உதைச்சிட்டு பேரை மட்டும் நீ வாங்கிக்கிறியா? இது நியாயமா? என்னோட தாயோட திருப்பாதங்களோட நீ உதைச்சிட்டு நீ என்னவோ பெருசா வீரம் பண்ண மாதிரி சொல்லிக்கிறியே அப்படின்னு சொல்றான். சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, சர்வ மிருத்யு நிவாரணியாக அம்பிகை தான் இருக்கா. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சிவனுக்கு சக்தி கொடுக்கறதும் அம்பாள் தான். இடது காலால உதைச்சேன்னா இடது பக்கத்துல யாரு இருக்கா? அம்பாள் தானே இருக்கா. சோ அம்பாள் உதைச்சா மாதிரி தானே. அப்ப மார்க்கண்டேயருக்கு யார் அதிகமான ஆயுசு கொடுத்தது? அம்பாள் தானே கொடுத்தா. சோ அது மாதிரி இந்த இடத்துல வந்து இவர் என்ன சொல்றா அப்படின்னாக்க, சிவபெருமான் வந்து அதாவது அம்பாள் வந்து மார்க்கண்டேயருக்கு வந்து இது கொடுத்தா, வரம் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதுதான் சர்வ மிருத்யு நிவாரிணியாக சொல்லப்படுறது. அடுத்ததாக, மேம் நான் மியூட் மோட்ல இருக்கேன் மேம். நமஸ்காரம் மேம். காயத்ரி முரளி. நான் ஒண்ணுமே கேட்கல, இப்ப கிளாஸ் ரெக்கார்டிங்ல போயிட்டு இருக்கு. காத்தியாயனி தாம்பூல பூரித முகி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, சர்வ வியாதி பிரசமனி, சர்வ மிருத்யு நிவாரிணி, அக்ரகன்யா அச்சிந்திய ரூப, கலிகல்மஷ நாசினி, காத்தியாயனி காலஹந்திரி, கமலாட்ச நிஷேவிதா. சோ அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? காத்தியாயனி அப்படின்னாக்க, காத்தியாயன முனிவரோட மகளாக தோன்றினாள் அம்பாள். அதனால அவளுக்கு பேர் வந்து காத்தியாயனி அப்படின்னு அர்த்தம். சோ காத்தியாயன மகரிஷி வந்து தவம் பண்ணினாராம். அதாவது அம்பாலே வந்து தனக்கு வந்து மகளாக பிறக்கணும் அப்படின்னு. எப்படி வந்து தக்ஷ பிரஜாபதி ஆசைப்பட்டார், யாகம் பண்ணி தவம் பண்ணித்தான் அம்பாள் தனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு கேட்டார் தானே. அதனாலதான் அவ வந்து தாக்ஷாயணியாக வந்து பிறந்தா அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப பார்த்தோம்னா, தக்ஷனுக்கு வந்து 2 ஆசைகளாம். ஒண்ணு வந்து என்னது, அம்பாள் வந்து தனக்கு மகளாக வந்து பிறக்கணும் அப்படின்னு ஆசை. அப்பதான் சிவ பரம்பொருள் வந்து தனக்கு மாப்பிள்ளையாக இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறார். சோ ஆனா என்னைக்கு சிவன் வந்து தனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு நினைச்சிட்டாரோ, யாருக்குமே நிகர் இல்லாம சிவனே எனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு இவர் வந்து என்ன பண்ணிட்டார், அகங்காரமும் மமகாரமும் இவருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுதான். சோ அம்பாள் தனக்கு மகளாக வந்து பிறக்கணும், தாக்ஷாயணி வந்து பிறந்து அந்த ஆசையை பூர்த்தி பண்ணா. அது போல காத்தியாயன மகரிஷியோட ஆசையை பூர்த்தி செய்ய காத்தியாயனியாகவும் வந்து பிறந்திருக்காளாம். அப்போ ஒவ்வொரு ஸ்திதியிலையும் அம்பாள் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்போ ஓட்டியான பீட்ட நிலையா அப்படின்னு ஒரு நாமம் வந்தது முன்னாடியே. ஓட்டியான பீட்டத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு காத்தியாயனி அப்படின்னு பேரு. காமரூப பீடத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு காமாக்கியா அப்படின்னு பேரு. அப்புறம் பூர்ணேஸ்வரி. அப்புறம் ஜாலந்தர பீடத்துல இருக்கக்கூடியவள் சண்டின்னு சொல்றோம். ஜலந்தர்னு சொல்லக்கூடிய ஜாலந்தர சொல்றோம். சோ அதே மாதிரி இது மாதிரி ஒட்டியான பீடத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு காத்தியாயனின்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடியவள் என்ன பண்றா, பக்தர்களோட விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி பண்றா. எப்படி? காத்தியாயன மகரிஷியோட ஆசையை பூர்த்தி செய்ய அவருக்கு மகளா பிறந்தா இல்லையா, அந்த மாதிரி பக்தர்களோட ஆசையை நிறைவேற்றுவா. சோ எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள் கொடுத்து இதுக்கு சொல்றான்னு நம்ம பாத்துக்கணும். அடுத்ததாக, தாம்பூல பூரித முகி தாடிமி குசும பிரபா. தாம்பூல பூரித முகி அப்படின்னாக்க, அம்பாலோட தாம்பூல விசேஷத்தை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அந்த தாம்பூலம் யாருக்கு, அம்பாலோட வாயிலிருந்து அந்த தாம்பூலம் யாருக்கு கிடைக்க பெற்றதோ அவ ரொம்ப அறிஞர்களாக வந்துடுறாளாம். கொஞ்சம் கிடைச்சாலே போறோம், நிறைய கூட வேண்டாம். அதனாலதான் ஆதிசங்கரர் பாடுற போது என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் அந்த தாம்பூலத்தை வாங்கிக்கிறதுக்கு ஓடி வந்தா அப்படின்னு சொல்றார். சோ இப்ப எப்படி அதுக்கு நம்ம ஒரு உயர்ந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை முடியறது. அந்த யுத்தம் முடிஞ்சதுமே என்ன ஆகுறது, தேவசேனாபதியா இருக்கக்கூடிய முருகனும் தேவேந்திரனும் எல்லாரும் நேர ஓடி வராலாம். எங்க ஓடி வரான்னா, அம்பாலோட சிந்தாமணி கிரகத்துக்கு ஓடி வராலும். அப்ப முருகனுக்கு தேவசேனாபதி அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு இல்லையா, தெய்வ யானைய மணந்ததாலும் இந்த பேர் வந்தது அப்படி சொல்றா. தேவர்களோட சேனைக்கு அதிபதியானவர் அப்படிங்கறதுனாலயும் இந்த பேர் இருக்குன்னு சொல்றான். இப்போ யுத்தத்துக்கு போறம்போது அஸ்திரம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா, கவச்சம் முக்கியம், அஸ்திரம் முக்கியம், எல்லாமே முக்கியம். அந்த அஸ்திரமாகவும் கவச்சமாகவும் இவாளுக்கெல்லாம் யார் இருந்தான்னா அம்பிகை தான் இருந்தாலும்.
சோ இந்த மாதிரி இப்ப என்ன பண்றான்னா ஓடி வரா, இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே ஓடி வரா. அப்ப அவ கவசத்தை வந்து எடுக்கவே இல்லையா. அப்ப தலைக்கவசத்தை மட்டும் கழற்றி கையில வச்சுட்டு ஓடி வரா. அப்ப சண்டையெல்லாம் முடிஞ்சு பார்த்தபோது ரொம்ப நேரம் ஆயிடுதான். அதனால அவசர அவசரமா ஓடி வரா. எதுக்கு நேரம் ஆயிடுதுன்னா அம்பாலோட கிரகத்துல நைவேத்தியத்துக்கான நேரம் வந்துருதான். ஒருவேளை அந்த நைவேத்தியம் முடிஞ்சிருத்தா அப்படின்னு கேட்டுட்டே வரா. அப்போ வரும்போது அம்பாள் தாம்பூலம் தரிச்சுன்னு இருக்காளாம். நைவேத்தியம் முடிஞ்சு நம்ம வெத்தலை பாக்கு போட்டுக்கிறோம் இல்லையா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரி அம்பாள் தாம்பூலம் போட்டுக்கிறா. இந்த தேவர்கள்லாம் வரும்போது சிந்தாமணி கிரகத்து மெயின் ஒரு இடத்துல வந்து பிரசாத உணவு வைக்கப்பட்டிருந்ததாம். அங்க என்ன ஆகுறது அப்படின்னாக்க, அம்பாளுக்கும் சிவனுக்கும் நைவேத்தியம் செய்யப்பட்ட அந்த நைவேத்திய பிரசாதம் முதல்ல எங்க போகணும் அப்படின்னாக்க, நிர்மால்ய பிரசாதம்னு சொல்றா. அது சண்டிகேஸ்வரருக்கு தான் போகணுமா. அதனாலதான் சண்டிகேஸ்வரர் வந்து நிர்மால்ய வாசல்ல கோவில்கள்ல அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்றா. அவர் எப்பவுமே எப்படி இருக்கார் சண்டிகேஸ்வரர், தியானத்திலேயே இருந்துட்டே இருப்பார். நம்ம சில கோயிலுக்கு போனா இப்படி கை தட்டி கூப்பிடுறது அதெல்லாம் பண்றோம் இல்லையா. சோ ஆனா அவருக்கு வந்து ஞான திருஷ்டி உண்டாம். அதனால அவருக்கு தெரியும் யார் வரா யார் போறா அப்படிங்கறதெல்லாம் தெரியுமா. அப்போ நம்மளோட வருகைய தெரிஞ்சின்ற அவர் வந்து பக்கத்துல போய் கை தட்டுறோம், இல்லாட்டி அவரோட தியானத்தை கலைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளோட துணியில இருந்து ஒரே ஒரு நூலை எடுத்து அவர் பக்கத்துல நம்ம போட்டுட்டு வந்துடலாம். இதெல்லாம் அவசியமே இல்ல அப்படிங்கிறா. எதுக்குன்னா அவருக்கே ஞான திருஷ்டி இருக்கு. அதனால அவருக்கே தெரியுமா யார் வந்தா யார் போனாங்கிறது தெரியும். அதனால நம்ம சண்டிகேஸ்வரரை பார்த்து கை தட்டி சொடக்கு போட்டு அவரோட தியானத்தை எல்லாம் கலைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். சோ இங்க பாயிண்ட்க்கு வரும்போது அப்படிப்பட்ட சண்டிகேஸ்வரருக்கு இருக்கக்கூடிய நிர்மால்ய பிரசாதம் அங்க சிந்தாமணி கிரகத்துல காத்திருந்துதான். அதை தாண்டி ஓடினார்கள் இந்திரன், தேவசேனாதிபதி எல்லாருமே. அப்போ என்ன அர்த்தம்னா, சண்டிகேஸ்வரர் கிட்ட நிர்மால்ய பிரசாதம் வந்துடுத்தோ அப்படின்னாக்க மத்தவா அதை சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனா தேவர்கள் என்ன பண்றா, அதை தாண்டி அம்பாலோட சன்னிதானத்துக்கு போறாளாம். அங்க என்ன நடக்கிறது, அம்பாள் தாம்பூலம் தரிச்சுட்டு இருக்கா. அந்த தாம்பூலம் தங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படிங்கறதுக்காக ஓடுறா. இப்ப தலைக்கவசத்தை மட்டும் கையில வச்சுட்டு ஓடுறா. அப்போ போர்க்களத்துல இருந்து வந்தவ ரொம்ப பசியோட இருப்பாள்ல, ஆனா உணவை பத்தி எல்லாம் கவலைப்படாம எங்களுக்கு உணவு கூட வேண்டாம், அம்பாலோட தாம்பூலம் வேணும்னு எல்லாரும் ஓடுறாளாம். அந்த மாதிரி ஒரு தாம்பூலம் யாருக்கு கிடைச்சது, உயர்ந்த தாம்பூல பூரித்த முக்கியாக இருக்கக்கூடியவள் அம்பிகை. அவளோட தாம்பூல பிரசாதம் கிடைச்சதுனாலதான் வரதனாக இருந்தவர் காலமேக கவியாக மாறி மேகம் பொழியறா மாதிரி கவிதை பொழிந்தார் இல்லையா. அடுத்தது வந்து தன்னோட தாம்பூல பிரசாதத்தினாலதான் மூக்கர் அவரும் வந்து நல்ல கவியானார் இல்லையா. ஒரு பாட்டா 2 பாட்டா 500 பாட்டு மூக்க பஞ்சசதி அப்படின்னு எழுதியிருக்காரு இல்லையா. அவருக்கு எப்படி கிடைச்சது, ஒண்ணுமே அவருக்கு வார்த்தை வராம அவருக்கு எதுவும் ஞானம் இல்லாம அம்பாலோட அந்த தாம்பூலத்தை ருசிச்சதுனாலதான் அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சதுன்னு சொல்றான். நான் பேசுறது கேக்குறதா? ஓகே. சோ தாம்பூல பூரித முகி அப்படின்னாக்க அதுக்கு அடுத்தது வந்து தாடிமி குசும பிரபா அப்படின்னாக்க மாதுளம்பூவோட வர்ணத்தையும் பொலிவையும் மாதிரி அழகு நிறைந்தவள் அப்படின்னு அர்த்தம். மாதுளம்பூ வந்து அம்பாலோட பூஜைக்கு ரொம்ப உகந்ததான். சோ அதனால இப்ப வரைக்கும் நம்ம ஏதாவது லலிதா பூஜை பண்ணும்போது அந்த மாதுளம் பழம் வைக்கல, மாதுளம் பூ வைக்கல அப்படின்னாக்க எங்கேயாவது கிடைச்சதுன்னா நம்மளுக்கு அது வாங்கி மாதுளம் பூவை வந்து வைக்கலாம். சோ அடுத்ததாக 115ஓட நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு. மிருகாட்சி அப்படின்னாக்க, மிருக அப்படின்னா மானுன்னு அர்த்தம், மிருக அக்ஷின்னா மான் மாதிரி கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே சலன் மீனாபலோச்சனா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது மீன் போன்ற கண்களை உடையவள், இங்கே மான் போன்ற கண்களை உடையவள். மோகினி அப்படின்னாக்க பக்தர்களோட மோகத்தை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியவள், அதுக்கு பதிலா தன் மீது மோகம் ஏற்படுத்தக்கூடியவள்னு அர்த்தம். முக்கியா அப்படின்னா முதன்மை ஸ்தானத்தில், எப்பவுமே அம்பாள் தான் முதன்மை ஸ்தானத்துல இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். மிருடாணி அப்படின்னாக்க மிருடரோட பத்தினி. சிவனுக்கு மிருடர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. மிருடன்னா சுகம், களிப்பு, சந்தோஷம் எப்படி வேணா சொல்லலாம். சோ ஜீவன்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுனால அந்த பரம்பொருளுக்கு மிருடர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வந்தது. அவரோட பத்தினியா இருக்கிறதுனால மிருடாணி. மித்ர ரூபிணி அப்படின்னாக்க நட்பு வடிவமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக நித்திய திருப்தா அப்படின்னாக்க எப்பவுமே வந்து திருப்தியோட இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். அம்பாலோட 6 முக்கிய குணங்கள்ல திருப்தி அப்படிங்கறதும் ஒண்ணா. சோ எந்த காலத்திலையும் எந்த நிலையிலையும் திருப்தியோட இருக்கக்கூடியவள். பக்த நிதிர் அப்படின்னாக்க பக்தர்களுக்கு பக்த நிதிர், பக்தர்களுக்கு பெரிய செல்வமாக நிதியாக இருக்கக்கூடியவள் அம்பிகை பரமேஸ்வரி அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக
நியந்திரி அப்படின்னாக்க, நியந்திரினா நம்மளுக்கு வழிகாட்டக்கூடியவள், நம்மளோட வாழ்க்கையில நம்ம எந்த வழியில நம்ம போகணும் அப்படின்னு வழிகாட்டக்கூடியவள் அம்பாள். சோ பெருமாள் வழிகாட்டியாக தான் நமக்கு இருக்கார் அப்படின்னு, அம்பாள் வழிகாட்டியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக ஆஹ் மைத்ரியாதி. ஓகே, மைத்ரியாதி வாசனா லப்யா நிகிலேஸ்வரி இருக்கு இல்லையா? நிகிலேஸ்வரினாக்க இந்த உலகத்துக்கு, அதாவது இந்த நிகிலத்துக்கு அகிலத்துக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். மைத்ரியாதி வாசனா லப்யா அப்படின்னா மைத்ரின்னு ஒரு திருநாமம் இருக்கு. மித்ரரூபிணி அப்படிங்கறதோட நம்ம ஒரு இது கொடுத்து தொடர்பு கொடுத்து சொல்லலாம். அதாவது 4 விதமானவருக்கு 4 விதமாக அருள் பண்றாளாம். ஜீவர்களை 4 விதமா பிரிக்கலாம் அப்படிங்கிறா. எப்படின்னா, சில பேர் எப்படி இருப்பா, எப்ப பாரு துக்கத்திலேயே இருப்பா. அவளுக்கு எவ்வளவு இருந்தாலும் அவளுக்கு துக்கம் தான் இருக்கும். சோ அவளோட துன்பத்துக்கான காரணம் எது வேணா இருக்கலாம், எதுக்கும் சந்தோஷமே இருக்காது அவளுக்கு, எது கிடைச்சாலும் துக்கமா இருப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கு அம்பாள் கருணாவாக இருக்கா, கருணை காட்டக்கூடியவளாக இருக்கா. சில பேர் வாழ்க்கையில மகிழ்ச்சியிலேயே இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடியவளுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய முதிதாவாக அம்பிகை இருக்கா அப்படிங்கிறா. இன்னும் சில பேருக்கு எப்பவுமே ஒரு குழப்ப ஸ்டேஜ்லயே இருப்பா. அதாவது என்ன பண்ணணும்னே தெரியாது அவளுக்கு. அந்த மாதிரி அவளுக்கு உபாயம் எதுவும் இல்லாத காலத்துல உபேக்ஷாவாக இருக்கா, உபாயத்தை தரக்கூடியவளாக இருக்கான்னு அர்த்தம். சோ இது 3 நிலைகள். இந்த 3 நிலைகள் இல்லாம, பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம சுகத்திலேயே இருந்துட்டே இருப்பா சில பேர். அவளுக்கு மைத்ரியாக, அதாவது மைத்ரினா தோழமையோட பழகக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடியவள். இப்படி கருணாவாக, முதிதாவாக, உபேக்ஷாவாக, மைத்ரியாக தன்னோட வாசனைகளை, அதாவது இயல்புகளை பக்தர்கள் கிட்ட வெளிப்படுத்தக்கூடியவள் அம்பிகை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மகா பிரளய சாட்சினி அப்படின்னாக்க, இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மகா பிரளய காலத்துல மகா காமேஸ்வரர் மகா தாண்டவம் ஆடும்போது அந்த மகா தாண்டவத்துக்கு சாட்சினியாக யாரு இருந்தார்னா அம்பாள் மட்டும்தான் இருந்தா. ஊழி காலம் வரும்போது என்ன ஆயிடுறது, எல்லாமே ஒடுங்கி போயிடுறது. ஆனா ஊழி முதல்வன் மட்டும்தான் இருப்பாராம். அந்த ஊழி முதல்வன் கிட்ட இருந்து மறுபடியும் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். சோ அது அவரை தனியாக விட்டாக்க மறந்து போயிடுவாராம் பெருமாள். அதனால அவர் பாட்டுக்கு என்ன பண்றார், யோகத்துல போய் உட்கார்ந்துருவாராம். சோ அப்படி யோக தட்சிணாமூர்த்தியாக போய் உட்கார்ந்துட்டாக்க ஒண்ணுமே நடக்காது. அதனால இந்த உலகத்துல சிருஷ்டி நடக்கணும் அப்படிங்கறதுக்காக சிவபெருமான் தவத்தை கலைக்கிறதுக்கு மன்மதனை ஏவினா அப்படின்னு சொல்றோம். சோ அது ஒரு தனி கதை. இந்த இடத்துல நம்ம மகா பிரளய சாட்சினி அப்படின்னாக்க, அதாவது பிரளயம் நடக்கும் போது அங்க எதுவுமே இல்ல, சிவ தாண்டவத்தை நேர்ல சாட்சியாக பார்த்தவள் அம்பாள் மட்டும்தான் அப்படிங்கிற நாமத்தோட இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல அடுத்ததுல இருந்து ஆரம்பிக்கலாம்.